வணக்கங்க புஷ்பராஜ். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து விவசாயத்தில் இருக்கும் பொழுது பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். விவசாயங்கிறது என்னென்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களினுடைய அன்பளிப்பு. அதில் நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அதனுடைய பலாபலன் தான் விவசாயங்கிறத முதல்ல புரிஞ்சு நடந்துக்கணும். அப்போது மீதி எல்லாத்தையும் விட இந்த 5லையுமே முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நீரைத்தான் சொல்லுவேன். ஏன்னா விவசாயத்துக்கு மட்டும் அல்லங்க, வாழ்க்கைக்கே. பார்த்தீங்கன்னா, ஒரு புஸ்தகம் எழுதணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்காக தண்ணீரை பத்தி எத்தனை சமாச்சாரங்கள் கலெக்ஷன் பண்ண முடியுமோ, என்னால முடிஞ்ச அளவுக்கு கலெக்ஷன் பண்ணி, ஒரு சின்ன புஸ்தகமா வெளியிட்டேன். அதுக்கு பேர் தான் 2ஆம் கடவுள் அப்படின்னு பேர் வச்சேனுங்க. என்ன காரணம்னா, கடவுள் அப்படிங்கிறவர் வந்து எல்லாத்தையும் படைச்சவரு. உலகத்தையும் படைச்சு, இதையும் படைச்சு எல்லாம் அவருக்கு அடுத்த ரேங்க்ல யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் புரிஞ்சுட்டது வந்து நீர் தான். நீர் இல்லைன்னா உலகமே இல்லைங்க. "நீரின்றி அமையாது உலகுன்னு" வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. அதில் பாருங்க, அதுக்காக தான் இயற்கை 3 பாகம் தண்ணீரும், 1 பாகம் நிலமும் மற்றதும் வச்சிருக்குது. அதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்க வேண்டாங்களா? எது முக்கியத்துவம்னு. நம்ம உடம்புல எடுத்துக்கங்க. அதிகமா இருக்கிறது எதுங்க? தண்ணீர் தானே. எதில எடுத்துட்டீங்கனாலும் நீர் தான் முக்கியம். அதுக்காக தான் அந்த புஸ்தகம் எழுதுனேங்க. அந்த புஸ்தகத்த பத்தி சில சிறப்புகள பின்னால அவரு புஷ்பராஜ் சொல்லுவாரு. நீங்க அத படிச்சு பயன்பெறணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.